அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துற இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் காலை வணக்கங்களையும் தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 34 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியினுடைய கருப்பொருளாக மைய வசனமாக தெரிந்து கொள்ளப்பட்டது யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனத்தினுடைய பின்பகுதி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலிகள் அநேகமாக இருந்து மக்கள் பலிகளிலே இருந்தார்கள். பிற்பாடாக இந்த மக்களை எல்லாரும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திற்கு தந்து எல்லோரையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடியால் கடவுள் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை எடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த காலத்திலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை சிந்தித்து அவர் வழியிலே நடந்து மீட்பின் நற்செய்தியாக நாம் எல்லோருக்கும் சான்றுள்ளவராக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். சிலுவையில் மரித்த உயிர்த்த ஆண்டவரை எண்ணி அவர் நமக்காக செய்த நன்மைகளை எண்ணி மீட்பின் படைப்புகளாக நாம் வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பலியாக இந்த உலகத்திற்கு வந்து எங்களை அனைவரும் மீட்டெடுத்திருக்கிறேன். மீட்பின் பலிகளாக, மீட்பின் நற்செய்திகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். ஆண்டவரும் மீட்பின் கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.